Hello aspirants, welcome to Guidely's GOAT Bank Exam Tamil. So, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 11th September 2024 current affairs பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் பற்றின அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்மளோட டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டெலிகிராம் சேனல் ஐடி @Guidely Tamil. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம டெலிகிராம் சேனலோட ஐடி. ஸோ மறக்காமல் இந்த டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளாஸ் பற்றின அப்டேட்ஸ் கிடைச்சிடும். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. சீக்கிரமாக நம்ம 10K நம்ம அச்சீவ் பண்ணிவிட்டு நிறைய சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸை ரிவீல் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ். ஸோ RBI ரிஜெக்ட்ஸ் கனரா பேங்க்ஸ் பிட் ஃபார் கிரெடிட் கார்டு சப்சிடரி. ஸோ அமிட் கன்சர்ன்ஸ். அதாவது கனரா பேங்க் கிட்ட வந்து இந்த கேன் பேங்க் அப்படின்ற ஒரு ஐடி சொல்யூஷன் வச்சுருக்காங்க அவங்க. இந்த ஐடி சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டோட சப்சிடரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கனரா பேங்க்கை RBI கிட்ட கேட்டுருந்துருக்காங்க. பட் RBI என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி கிரெடிட் கார்டு சப்சிடரிஸ் யார் வச்சுருக்காங்கன்னா SBI வச்சுருக்காங்க. ஏன் அப்போ கனரா பேங்க் மட்டும் இது கொடுக்கல அப்படின்னா, நிறைய கிரெடிட் கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க கனரா பேங்க். அப்போ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா கிரெடிட் கார்டு பேஸ் பண்ண லோன்ஸ், அதாவது கிரெடிட் கார்டு பேஸ் பண்ண லோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அப்போ இந்த லோன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகலாம் அப்படின்னா கனரா பேங்க்கோட அந்த கிரெடிட் அதிகமாக இருக்கும், ஆனால் அவங்களோட டெபாசிட்ஸ் மேபி கம்மியாக இருக்கலாம். இப்போ பேங்க்கில் இப்போ இருக்கக்கூடிய மேஜராக ப்ராப்ளம் என்னன்னா கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ அதிகமாக இருக்கனால இப்போ எல்லாருமே டெபாசிட்ஸ் நிறைய அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சமயத்தில் RBI என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி அவங்க கிரெடிட் கார்டு சப்சிடரியாக அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இதோட நியூஸ். ஸோ கரண்ட் ஆப்ரேஷன்ஸ் கனரா பேங்க் கரண்ட்லி இஷ்யூஸ் கிரெடிட் கார்டு அண்டர் இட்ஸ் ஓன் நேம். ஓகே, அவங்களோட ஓன் நேம்லேயே கிரெடிட் கார்டை கொடுத்துட்ருக்காங்க. த பேங்க் அப்ரோச் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டு செட் அப் NBFC டு மேனேஜ் இட்ஸ் கிரெடிட் கார்டு பிஸ்னஸ். ஸோ கிரெடிட் கார்டு பிஸ்னஸை மட்டும் தனியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு சப்சிடரி கன்வெர்ட் பண்ணலான்ட்டு இருந்தாங்க. பட் அது கொடுக்கல. ஸோ அது என்ன ரீசன் அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ கனரா பேங்க் இதுதான் சொல்லியிருக்காங்க. RBI டர்ன் டவுன் கனரா பேங்க்ஸ் ப்ரொபோசல். ஸோ ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ரீசன் என்னன்னா, RBI seems hesitant to grant NBFC license to public sector banks for credit card subsidiaries, possibly due to concerns over growth of unsecured loans. இப்போ கிரெடிட் கார்டு மூலிமா பெறக்கூடிய லோன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் செக்யூர்டு. ஓகேவா? அன்செக்யூர்ட் தான். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து உங்களோட கிரெடிபிலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி தானே உங்களுக்கு வந்து கிரெடிட் லிமிட்ஸ் கொடுப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அன்செக்யூர்ட் லோன்ஸாக வரதுனால இந்த மாதிரி RBI வந்து யோசிக்கிறாங்க இந்த மாதிரி தரத்துக்கு. பட் எக்ஸிஸ்டிங்காக இருக்க பார்த்தீங்கன்னா SBI கிட்ட வந்து SBI கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்ற சப்சிடரி இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா கிட்டேயுமே BOB கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு சப்சிடரி இருக்குது. ஓகேவா? ஸோ கனரா பேங்க் வந்து எதை அவங்க மாற்றலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்கன்னா கேன் பேங்க் கம்ப்யூட்டர் சர்வீஸ். ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கிரெடிட் கார்டு சப்சிடரியாக மாற்றலான்னு பிளான் RBI கிட்ட கேட்டிருந்தாங்க. பட் RBI அது கொடுக்கல. ஓகேவா? சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் நியூஸ். நெக்ஸ்ட், த 54th மீட்டிங் ஆஃப் த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கவுன்சில் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்சது. என்னது 54th மீட்டிங் நடந்து முடிஞ்சது. ஸோ எங்கன்னா நியூ டெல்லியில் நடந்திருக்கு. எஸ். ஸோ இதில் வந்து கீ டெசிஷன்ஸ் அப்படின்னு ஒன்று எடுத்திருக்காங்க. ஸோ ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் ஃபார் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது என்னன்னா, இப்போ வந்து லேண்டு ஓனர் இருப்பார். இது வந்து என்ன சொல்லுவாங்க, லேண்ட் லார்டுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த லேண்ட் லார்டு வந்து GST ரெஜிஸ்டர் பண்ணாத ஒரு பர்சனாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து எந்த ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டியும் பண்ணல. ஸோ அவர் வந்து GST ரெஜிஸ்டர் பண்ணாத பர்சனாக இருக்கார். இப்போ இந்த லேண்டில் ஒரு கம்பெனியே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட கமர்ஷியல் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க இந்த லேண்டில். அப்போ இந்த கம்பெனியை என்ன பண்ணணும்னா இவங்க GST கட்டணும். ஓகேவா? இந்த லேண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் மற்ற ஆக்டிவிட்டிக்கு இவங்க GST கட்டணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்னு சொல்கிறாங்க. ஸோ GST அதாவது என்னென்னா கம்பெனி ஏ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கமர்ஷியல் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க. பட் லேண்ட் ஓவர் GST இல்லாதனால லேண்ட் ஓனர் GST கட்ட தேவையில்ல. ஏன்னா இவர் வந்து அன்ரெஜிஸ்டர்டாக இருக்கார். ஸோ ரெஜிஸ்டர்டு பர்சன் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனாக அது ரெஜிஸ்டர்ட்னா GST ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட பர்சன். இவர் வந்து GST ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட பர்சன். ஆனால் அந்த லேண்ட் லார்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் லேண்டு மட்டும் தான் இருக்குது. அந்த லேண்டில் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாரு, எதுவும் பண்ணல, GST ரெஜிஸ்டர் பண்ணாத பர்சன். அப்போ இந்த மாதிரி கம்பெனிஸ் இந்த மாதிரி கம்பெனி என்ன பண்ணலான்னா இந்த லேண்டை மட்டும் யூஸ் பண்ணிட்டு GST பைபாஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து அது மாதிரி அதை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த லேண்டு லாட் கட்டுறதுக்கு பதிலாக இந்த கம்பெனி யார் அந்த லேண்டை யூஸ் பண்ணி கட்டுறாங்களோ அவங்க வந்து அதை சார்ஜ் பே பண்ணணும். அதுதான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ரெண்டிங் ஆஃப் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி பை அன் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன். ஸோ அந்த லேண்ட் லாட் டு அ ரெஜிஸ்டர்ட் பர்சன் ஒரு கம்பெனி வில் நவ் ஃபால் அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் டு ப்ரிவென்ட் ரெவன்யூ லீக்கேஜ். ஸோ அண்டர் RCM the GST liability shifts from supplier landlord to the tenant. ஸோ யார் அந்த இடத்துல அந்த லேண்டை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் GST கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து இந்த 54th GST கவுன்சில் மீட்டிங்கில் சில இது பண்ணாங்க.
அதே மாதிரி கிளாரிஃபிகேஷன் ஆன் ப்ரிஃபரன்ஷியல் லொக்கேஷன் சார்ஜஸ். ப்ரிஃபரன்ஷியல் லொக்கேஷன் சார்ஜஸ்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கார்னர் பிளாட் வேணும் அப்படின்ட்டு ஒரு இடத்துல கேட்குறாங்க, ஓகேங்களா. கார்னர் பிளாட்டு இல்லைனா வந்து மேக்ஸிமம் இந்த கார்னர் பிளாட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ஒரு லொக்கேஷன் இருக்குன்னா அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி, அதாவது ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஓவராலாக பார்த்தீங்கன்னா 18% கட்டிட்டு இருந்தாங்க. இதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. அந்த கன்ஃபியூஷன்ஸை இப்போ கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இந்த ப்ரிஃபரன்ஷியல் லொக்கேஷன் சார்ஜஸ் பெய்ட் அலாங் த ப்ரைஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் கன்சிடர்ட் பார்ட் ஆஃப் த சேம் சப்ளை ஆஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ் அண்ட் டேக்ஸ் அட் த சேம் ரேட். அதாவது இப்போ ஒரு கார்னர் பிளாட் ஸ்பெசிஃபிக்காக அந்த பிளாட் வேணும் அப்படின்னா அப்போ அதுக்கான ஜிஎஸ்டி எப்படி இருக்குன்னா, அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் இருக்குல்ல, அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதே இன்ட்ரெஸ்ட்டு கட்டுற மாதிரி இருக்கும், ஓகேவா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியலுக்கு 5% அண்டு கமர்ஷியலுக்கு வந்து 12%. இப்போ ஒரு கார்னர் பிளாட்டாக நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா அதுக்கு 5% இருக்கும். ஒரு கார்னர் பிளாட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு பர்சன்டேஜாக இருக்கும். ஒரே நிமிஷம் கைஸ், சாரி கைஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட நியூஸ், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து அந்த ப்ரிஃபரன்ஷியல் லொக்கேஷன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறது, ஓகே. எஸ், ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக அந்த 18% அது கட்டிட்டு இருந்தது, நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இப்போ இதை கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, படிச்சுக்கோங்க, ஓகேவா. எஸ், நெக்ஸ்ட். ஸோ பேங்க் ஆஃப் பரோடா ரிசீவ்ஸ் 2.8x சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் இட்ஸ் 5,000 crore இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட். அதாவது பேங்க் ஆஃப் பரோடா பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்டு பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம்ல, அதில் 5,000 crore தான் அவங்க வந்து வச்சிருந்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்டு வந்து இஷ்யூ பண்ணுற மாதிரி. பட் நிறைய பேர் எவ்வளோ பிட்டு வந்திருக்குன்னா அதிகமாக வந்திருக்கு. ஸோ 14,201 crore பிட் வந்திருக்கு, அதாவது 105 பிட்ஸ். அதாவது இப்போ 5,000 crore பாண்டு நான் சேல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட இப்போ பேங்க் ஆஃப் பரோடா இவங்க சேல் பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ நிறைய இண்டிவிஜுவல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வாங்குவாங்க, ஓகேவா. கைஸ் ஒரே நிமிஷம், நாய் கத்திக்கிட்டே இருக்கு கருமம், சாரி கைஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு அந்த நாய்ஸ் இருக்காது. இப்போ இந்த பேங்க் ஆஃப் பரோடா வந்து 5,000 crore பாண்டு கொடுக்குறாங்க, ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி நிறையா பீப்புள்ஸ் வாங்குவாங்க. இந்த பீப்புளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் அந்த பாண்டு வேணும்னு கேட்டிருக்காங்க. அதில் தான் 105 பிட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 14,201 crore பிட்ஸ் வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் ஜஸ்ட் படிங்க. பேங்க் ஆஃப் பரோடா எவ்வளோக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்டு பண்ணாங்க, ஏன்னா இந்த வருஷம் பாருங்கள் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்டு நிறையா பேங்க்ஸ் பண்ணுறாங்க. அதனால் இது நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. எஸ், ஸோ அதோட கூப்பன் ரேட், ஸோ இதை பார்த்துக்கோங்க, 10-year இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட், ஓகே. நெக்ஸ்ட். ஸோ யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் மேஜர் இந்தியன் பேங்க் டு சைன் பார்ட்னர்ஷிப் ஃபார் கார்பன் அக்கௌண்டிங் ஃபினான்ஷியல்ஸ். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான், நான் இந்த நியூஸ் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார் கார்பன் அக்கௌண்டிங் ஃபினான்ஷியல்ஸ் அப்படின்றது குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அவங்களாம் என்னன்னா ஒன்று சேர்ந்துருப்பாங்க. எதுக்காகனா, இப்போ யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து லோன் கொடுக்குறாங்க, ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டிக்கு, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு லோன் கொடுக்குறாங்க, அது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு லோன் கொடுக்குறாங்க. அப்போ அந்த லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 crore லோன் அப்படின்னா, அப்போ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு இண்டஸ்ட்ரி இல்லை ஒரு கம்பெனி கட்டி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமிஷன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு கிரவுண்ட்நட்டுலேருந்து இது கடலை எண்ணெய் தயாரிக்கக்கூடிய ஒரு மில்லு, ஒரு ஆயில் கம்பெனி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து என்ன ஆகும், எமிஷன்ஸ் போகும். ஸோ இப்போ 10 கோடி லோன் கொடுக்கறதுனால இவங்களுக்கு எவ்வளோ எமிஷன்ஸ் வருது அப்படின்றத கால்குலேட் பண்ணி அதை கணக்கு பார்க்கறது தான் இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார் கார்பன் அக்கௌண்டிங் ஃபினான்ஷியல்ஸ். சரி, இந்த எமிஷன்ஸை கால்குலேட் பண்ணுறதுனால இவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, இவங்க செட் ஆஃப் அந்த டேட்டா வச்சுருப்பாங்க. நாம் இவ்வளோ கார்பன் எமிஷன்ஸ்க்கு நாம் வந்து ஆளாக இருக்கிறோம், நம்ம யூனியன் பேங்க்லேருந்து இவ்வளோ நம்ம எமிஷன்ஸ்க்கு நாம் வந்து நம்மளோட லோன்ஸ் போயிருக்குது. அப்போ வந்து சில பாலிசிஸை வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா, நாங்கள் இவ்வளோ லோன் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ தான் கார்பன்ஸ் எமிட் பண்ணணும், அதாவது இவ்வளோ தான் எமிஷன்ஸ் இருக்கணும் உங்களோட இதில், அப்போனா தான் லோன் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான க்ரைட்டீரியாஸ் இவங்க கொண்டு வரலாம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ். ஸோ யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஹேஸ் அனௌன்ஸ்ட் டெசிஷன் டு ஜாயின் த பார்ட்னர்ஷிப் ஃபார் கார்பன் அக்கௌண்டிங் ஃபினான்ஷியல்ஸ் and international alliance of financial institutions dedicated to standardizing the measurement and disclosure of greenhouse gas emissions related to loans and investments. ஸோ பேங்க்ஸு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸு லோன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட் பண்ணுறதாலும் சரி, அதுலேருந்து எவ்வளோ எமிஷன்ஸ் வருது, க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் வருது அப்படின்றத மெஷர் பண்ணுறது தான் இந்த
பிசிஏஎஃபோட ஒரு பார்ட்னர்ஷிப்போட இது. ஓகேங்களா? ஸோ இதான் நியூஸ். மற்றதை யூ ஜஸ்ட் கோ த்ரூ ஒன்ஸ். ஸோ இதுதான் இதில் இருக்கும். நெக்ஸ்ட், ஸோ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இவி சப்சிடிஸ் அண்ட் அப்கமிங் ஃபேம் 3 ப்ரோக்ராம். ஸோ நமக்கு தெரியும் அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேம் 3 ப்ரோக்ராம் வர இருக்குது. ஸோ ஃபேம் 2 ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வந்தது தான் இந்த இஎம்பிஎஸ் ஸ்கீம். ஓகேவா? இஎம்பிஎஸ் எக்ஸ்டென்ஷன். ஸோ த இஎம்பிஎஸ் எலக்ட்ரிசிட்டி மொபிலிட்டி ப்ரொமோஷன் ஸ்கீம் விச் ரீப்ளேஸ்ட் ஃபேம் 2 will be extended until செப்டம்பர். ஸோ இந்த செப்டம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஎம்பிஎஸ் ஸ்கீம் இருக்குது. ஸோ ஃபேம் 3 ஸ்கீமே இப்போ கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஎம்பிஎஸ்க்கு மட்டும் 778 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம ஆல்ரெடி நியூஸில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஃபேம் 3 ஸ்கீம் வந்து வரப்போகுது அப்படின்ட்டு அதோட அவுட்லைலாம் பார்த்துருக்கோம். ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி யூனியன் ஹெவி இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் யார்? ஹெச்டி குமாரசாமி. ஸோ இதுவுமே பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இதோட நியூஸ். நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ கீ இனிஷியேட்டிவ்ஸ் லான்ச்ட் ஆன் ஃபவுண்டேஷன் டே ஆஃப் இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், சிம்பிள். அதாவது இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் இது வந்து 2015 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் இது அவங்களோட ஃபவுண்டேஷன் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் டேல வந்து நிறையா இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. என்னென்னா சைபர் ஃப்ராட் மிட்டிகேஷன் சென்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சமன்வே பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா ஜாயிண்ட் சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஃபெசிலிட்டேஷன் சிஸ்டம். ஸோ முழுக்க பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம்க்கான ஒரு நியூஸ் தான் இது. சைபர் கிரைம் எப்படி நம்ம மிட்டிகேட் பண்ணுறோம், அதுக்கு ஒரு மிட்டிகேஷன் சென்டர். ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைபர் ஃப்ராட் என்னென்ன இருக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தடுக்கக்கூடிய ஒரு சென்டர் தான் அது. இந்த சமன்வாய் பிளாட்ஃபார்ம் அப்படின்றதுனா எல்லா டேட்டாவும் சைபர் கிரைம் சார்ந்த எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கும். ஓகேங்களா? கிரைம் மேப்பிங்கு இங்கே பாருங்கள் இருக்குது பாருங்கள், டேட்டா ஷேரிங், கிரைம் மேப்பிங், டேட்டா அனலிஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி சைபர் கமாண்டோஸ்னால் சில பர்சனல்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்து சைபர் கிரைம்ஸை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அது எப்படி கவுண்டர் பண்ணுறது அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த சைபர் கமாண்டோஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியேட்டிவ்ஸ் தான் இந்த ஃபவுண்டேஷன் டேல எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி I4C வந்து பார்த்தீங்கன்னா 2015 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அண்டர் த சேஃப் சைபர் ஸ்பேஸ் கேம்பெயின் இனிஷியேட்டட் பை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஓகேங்களா? ஸோ மற்றதை யூ ஜஸ்ட் கோ த்ரூ ஒன்ஸ். ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ கவர்மெண்ட் டு லான்ச் ஃபார்மர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் யூனிக் ஐடி. அதாவது இப்போ ஃபார்மர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிசான் கிரெடிட் கார்டு அதுன்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிக் இந்த பார்சல் லேண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் தனித்தனியாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி ஒரு ஃபார்மருக்குன்னு ஒரு ஐடி கொடுத்துருவாங்க. இந்த யூனிக் ஐடியில் என்னென்ன இருக்குன்னா அவரோட லேண்டோட விவரம், ஓகேவா, அந்த ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமில் இருக்கக்கூடிய எல்லா விதமான டேட்டா, எந்த லேண்டு எங்கே இருக்குது அப்படின்றது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிசான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறாரா, மேபி அதெல்லாம் கூட இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு மாதிரி இவங்களுக்கு ஒரு யூனிக் ஐடி கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ எஸ், ஸோ இந்தியன் கவர்மெண்ட் இஸ் செட் டு பிகின் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி டு ப்ரொவைட் தெம் வித் யூனிக் ஐடி சிமிலர் டு ஆதார். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரி தான் இதை சொல்லியிருக்காரு. ஸோ சிம்பிள் நியூஸ், த ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் செட் டு பிகின் இந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணி 5 கோடி ஃபார்மர்ஸை கவர் பண்ண போகிறாங்க அடுத்த வாரம் மார்ச் வரைக்குமே. ஓகேவா? ஸோ இது அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணி எல்லா ஃபார்மர்ஸ்க்கு என்ன பண்ண போகிறாங்க, யூனிக் ஐடி தர போகிறாங்க. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி லேண்ட் இருக்குது, நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே அந்த அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து நீங்கள் அந்த ஐடிஸை வாங்கிக்கலாம். ஓகேவா? எஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட நியூஸ். ஸோ இந்த மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷன் பார்ட் ஆஃப் இனிஷியேட்டிவாக இருக்குது. ஓகேவா? இந்த இனிஷியேட்டிவோட பார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிக் ஐடி கொடுக்குறது. ஸோ இந்த டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷனோட அவுட்லே வந்து பார்த்தீங்கன்னா 2817 crore. ஓகேவா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஓகேவா? ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே பாருங்க, த யூனிக் ஐடி வில் ஸ்ட்ரீம்லைன் ஃபார்மர்ஸ் ஆக்சஸ் டு வேரியஸ் அக்ரிகல்ச்சர் ஸ்கீம்ஸ் சச் அஸ் எம்எஸ்பி, கிசான் கிரெடிட் ப்ரோக்ராம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கொடுக்கும், ஸ்ட்ரீம்லைன் பண்ணும். ஓகேவா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி டு இனாகிரேட் குளோபல் ரீஇன்வெஸ்ட் 2024 இன் குஜராத். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ரீஇன்வெஸ்ட் அப்படின்ற இதை வந்து பார்த்தீங்கன்னா அதோட 4th எடிஷன். ஓகேவா? 4th எடிஷன் ஆஃப் குளோபல் ரீஇன்வெஸ்ட் ரினியூவபிள் எனர்ஜி இன்வெஸ்டர்ஸ் மீட். அதாவது நம்ம கண்ட்ரியில் பண்ணக்கூடிய ரினியூவபிள் எனர்ஜி சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது. ஓகேங்களா? அதுக்கு ஒரு மீட் அண்ட் எக்ஸ்போ.
இதில் என்ன பண்ணுவாங்க மேக்ஸிமம் ஒரு மீட்னா அது நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வருவாங்க, நிறைய எக்ஸ்போ இருக்கும். எக்ஸ்போனா இந்த மாதிரி நாங்கள் இந்த ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம், இப்படி பண்ணோம்னா எங்களுக்கு இவ்வளோ ரினியூவபிள் எனர்ஜி நாங்கள் தயாரிக்கலாம் அப்படின்ற எக்ஸ்போ இருக்கும். அப்போ அதெல்லாம் பார்த்து அட்ராக்ட் ஆகி ஒரு இன்வெஸ்டர் என்ன பண்ணுவார், எந்த இடத்துல நான் பணம் போடணும் அப்படின்றது யோசிப்பார். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் ரீஇன்வெஸ்ட் ரினியூவபிள் எனர்ஜி இன்வெஸ்டர் மீட். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இனாகிரேட் பண்ண போகிறார். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ திப்பம் செக்ரட்டரி துஹின் கந்தா பாண்டே அப்பாயிண்டட் அஸ் ஃபினான்ஸ் செக்ரட்டரி. சரி, இப்போ ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக இருந்த சோமநாத், ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிவி சோமநாத் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேபினெட் செக்ரட்டரியாக போயிட்டார். அப்போ அந்த பிளேஸ் வேக்கண்டாக இருக்குல்ல, ஸோ அந்த பிளேஸ் வேக்கண்டாக இருக்கனால இப்போ வந்து இந்த தீபம் செக்ரட்டரி இவர் யாருன்னா துஹின் கந்தா பாண்டே, இவரை இப்போ அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த தீபமோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசெட். ஓகேவா? ஸோ இது ஒரு அப்பாயின்மெண்ட் நியூஸ். ஸோ இப்போ ஃபினான்ஸ் செக்ரட்டரி யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா துஹின் காந்தா பாண்டே. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ரந்தீர் சிங் பிகம்ஸ் ஒலிம்பிக் கவுன்சில் ஆஃப் ஏஷியாஸ் பிரசிடென்ட். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். ஒலிம்பிக் கவுன்சில் ஆஃப் ஏஷியாவோட பிரசிடென்ட்டாக இப்போ யார் அப்பாயிண்ட் இருக்காங்கன்னா ரந்தீர் சிங். ஓகே, ஸோ ரந்தீர் சிங் ஒலிம்பிக் கவுன்சில் ஆஃப் ஏஷியாவோட பிரசிடென்ட். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இந்தியன் ஆர்மி அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சைன்ஸ் MOU வித் கத்தி சக்தி விஸ்வ வித்யாலயா. ஓகே, இந்த நியூஸ் என்னன்றது சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ இந்தியன் ஆர்மி பர்சனல்ஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பர்சனல்ஸ் இருக்காங்க. இப்போ சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஆபத்து, ஒரு டிஃபென்ஸ் த்ரெட் இருக்குது. இப்போ மலை சார்ந்த பகுதியில் ஒரு டிஃபென்ஸ் த்ரெட் இருக்குது. அப்போ கீழேருந்து அடிவாரத்துலேருந்து மேலே போகணும் மலைக்கு. அப்போ அந்த இடத்துல எப்படி வந்து லாஜிஸ்டிக்ஸை மூவ் பண்ணுறது? இப்போ லாஜிஸ்டிக்ஸ்னால் என்னது? இப்போ ஒரு ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு போகணும், அதுக்கான பிளான்ஸ் இருக்கணும், எந்த டைமில் எந்த ட்ரக்கு போகணும், எப்படி போகணும் அப்படின்ற எல்லா விதமான பிளானிங்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் ஆர்மி அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பர்சனலுக்கு சில ஸ்கில்லிங் தேவை, சில ட்ரைனிங் தேவை. அதை வந்து யார் இப்போ கொடுக்க போகிறாங்கன்னா இந்த கத்தி சக்தி விஸ்வ வித்யாலயா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில ட்ரைனிங்ஸ் கொடுப்பாங்க. அதனால தான் இந்தியன் ஆர்மி இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் இந்த கத்தி சக்தி விஸ்வ வித்யாலயாவில் வந்து பார்த்தீங்கன்னா MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ டு என்ஹான்ஸ் த ஸ்கில் அண்ட் கேப்பபிலிட்டி பில்டிங் ஆஃப் பர்சனல் ஃப்ரம் இந்தியன் ஆர்மி அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் MOU was signed between Gati Shakti Vishwa Vidyalaya. ஓகேவா? The MOU aims to enable two services to acquire higher expertise in logistics. So logistics nothing but travels, சில பொருளை எடுத்துகிட்டு போகிறது இதெல்லாம், and develop in-house knowledge on various aspects of logistic operations. ஓகேவா? இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு பேஸ் பண்ணியிருக்குன்னா இட்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு த நேஷனல் டெவலப்மெண்ட் PM கத்தி சக்தி பிளான் 2021 நேஷனல் லாஜிஸ்டிக் பாலிசி 2022. ஸோ நான் சொன்னது தான். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டக்குன்னு போகணும். ஸோ எப்படிலாம் அந்த பர்சனல் வந்து அந்த ஆபத்து ஒரு 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 டஃப் டைம்ஸில் எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான ஒரு ஸ்கில்லிங் அண்ட் கேப்பபிலிட்டி பில்டிங் தான் இந்த MOU. ஓகேங்களா? நெக்ஸ்ட். 2 ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் லான்ச்டு அட் கொச்சின் ஷிப்யார்ட். ஸோ ஆன்டி சப்மரைன் என்னது? இப்போ எனிமியோட சப்மரைன் வந்து எங்கேயாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து பிளாக் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் இந்த ஆன்டி சப்மரைன்னு சொல்லுவாங்க. இப்போ 2 ஆன்டி சப்மரைன் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது 4th and 5th ஷிப்ஸ் ஆஃப் 8 ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர். டோட்டலாக 8 ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ப்ராஜெக்ட் இப்போ போயிட்டுருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ 4th and 5th வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அவுட் ஆஃப் 8 ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர். இந்த 4th and 5th ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் அந்த ஷிப்பு பேர் என்னன்னா மால்பே அண்ட் முல்கி. ஓகேங்களா? மால்பே அண்ட் முல்கி. ஸோ இது வந்து யார் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா கொச்சி ஷிப்யார்ட் லிமிடெட். கண்டிப்பாக இது வந்து கேட்பாங்க, யார் இதை பில்ட் பண்ணாங்க? இந்த ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார் பில்ட் பண்ணாங்க அப்படின்றத கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட நியூஸ். Okay, Ministry of Defence signs 26,000 crore contract with Hindustan Aeronautics Limited for 240 Su-30 Mk1 jet engines. ஓகேவா? ஸோ ஏதோ வந்து ஜெட் இன்ஜின்ஸ்க்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடுக்கு MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கேட்பாங்க, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இந்த சுகாய் 30 Mk1 ஏர்க்ராஃப்ட் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டோட இன்ஜினை ரெடி பண்ணுறதுக்கு யாரு கூட MOU சைன் பண்ணாங்க? ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டடா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் BEL பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டடா? ஸோ இந்த மாதிரியான இது ஆப்ஷன்ஸை கேட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்ஃபோர்ஸ் இன்ஜின்ஸை தயார் பண்ணுறாங்க. என்னது?
சுகாய் 30 MK ஃபைட்டர் ஜெட்டோட ஏரோ இன்ஜின். ஸோ மொத்தம் 240. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட நியூஸ். ஸோ HAL வில் சப்ளை 30. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஜஸ்ட் ஒன் டைம் படிங்க. பட் நமக்கு வந்து எது தேவைன்னா இது மட்டுமே போதும். ஸோ 240 ஜெட் இன்ஜின்ஸ்க்கு வந்து 26,000 crore ப்ராஜெக்ட்டுக்கு வந்து சைன் பண்ணியிருக்காங்க HAL கூட அப்படின்றத படித்தாலே போதும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கரண்ட்டாக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன ப்ராஜெக்ட்ஸை இவங்க பண்ணுறாங்க? ஏன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கூட நிறைய பார்ட்னர்ஷிப்ஸில் இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் திங் என்னென்னா இந்த தேஜாஸ் லைட் காம்பேக்ட் ஏர்க்ராஃப்ட் ப்ரோக்ராமு, அப்புறம் இன்ஜின் ப்ரொடக்ஷன் டீல் இதில் இருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷஃபால் ஹெலிகாப்டர் இன்ஜின். ஸோ இதுவுமே பண்ண போகிறாங்க. இந்த ஷஃபால் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் வெஞ்சர் பிட்வீன் ஃப்ரெஞ்ச் ஃபர்ம் சாஃப்ரான் ஹெலிகாப்டர் இன்ஜின் அண்ட் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். ஓகேவா? ஸோ இந்த கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேஜாஸ் LCAலையும் இந்த ஷஃபால் ஹெலிகாப்டர் இன்ஜின்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க கரண்ட்டாக கொலாபரேஷனாக இருக்காங்க. யார்? ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். நெக்ஸ்ட் ஸோ இந்தியா ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பைலேட்ரல் ஃபினான்ஷியல் கோஆப்ரேஷனில் இந்த டீலில் இருக்கும். அது டயலாக் நடந்துட்டு இருக்கு. டயலாக் இஸ் நத்திங் பட் ஒரு பேச்சுவார்த்தை. இப்போ மீட்டிங் அப்படின்னா ஜஸ்ட் மீட்டிங். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து டைலாக்னு சொல்லுவாங்க. டைலாக்னா சினிமா டைலாக் அந்த மாதிரி கிடையாது, ஒரு வசனம் பேசுறது கிடையாது. டைலாக் இஸ் நத்திங் பட் ஒரு மீட்டிங் வேர் ஒரு 2 என்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி என்ன அப்படின்றத பேசி முடிவெடுக்கக்கூடிய விஷயம் தான் அந்த முடிவெடுக்கக்கூடிய விஷயம். அதுக்கு பேர் தான் அந்த டைலாக்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ செகண்ட் இந்தியா ஜப்பான் ஃபினான்ஸ் டைலாக் வாஸ் ஹெல்ட் இன் டோக்கியோ. நத்திங் பட் இது ஒரு ஃபினான்ஷியல் கோஆப்ரேஷனுக்காக நம்ம 2 பேரும் இந்தியாவும் ஜப்பானும் பைலேட்ரல் ட்ரேட் சம்மந்தமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இதோட நியூஸ். ஓகேவா? ஸோ நாட் ஸோ இம்பார்ட்டன்ட் பட் அந்த ஹெட்லைன் மட்டும் பார்த்துக்கோங்க போதும். நெக்ஸ்ட் இது முன்னாடி பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இது நியூஸும். ஸோ யூஎஸும் இந்தியாவும், ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸும் இந்தியாவும் நம்ம எதுக்கு பார்ட்னர் பண்ணியிருக்கோம்னா செமிகண்டக்டர் ஈகோ சிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக. சிம்பிள். இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த செமிகண்டக்டர் வந்து மேனுஃபேக்சரிங் அது இதுன்னு பண்ணுறாங்க. அண்ட் நம்ம செமிகண்டக்டருக்குமே நம்ம பட்ஜெட்டில் நல்ல ஒரு அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இன்னும் நிறையா என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக யூஎஸ் கூட சேர்ந்து நம்ம நிறையா ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். இதில் யூஎஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க நமக்கு சில ஃபண்ட்ஸும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் வில் கொலாபரேட் வித் இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் அண்ட் த மினிஸ்ட்ரி ஆஃப் அதாவது மெய்டி. ஸோ எதுக்காக அப்படின்னா டு என்ஹான்ஸ் அண்ட் டைவர்சிஃபை த குளோபல் செமிகண்டக்டர் ஈகோசிஸ்டம் அண்டர் இன்டர்நேஷ்னல் டெக்னாலஜி செக்யூரிட்டி இனோவேஷன் ஃபண்ட். ஓகேவா? ஸோ இந்த ஃபண்டு மூலமா ஸோ எஸ்டாப்ளிஷ்டு பை சிப்ஸ் ஆக்ட் ஆஃப் 2022. ஸோ இந்த சிப்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. ஓகேவா? இந்த சிப்ஸ் ஆக்ட் ஆஃப் 2022 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சிப்ஸ் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து இந்த ITSI ஃபண்ட் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்ட் என்னன்னா இது வந்து இன்டர்நேஷ்னல் டெக்னாலஜி செக்யூரிட்டி அண்ட் இன்னோவேஷன் அதுக்கான ஃபண்டு. ஓகேவா? ஸோ இந்த ஃபண்ட்லேருந்து நமக்கு வந்து சில அமௌண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீ இனிஷியேட்டிவ்ஸ் இண்டெக்ஸ் எக்ஸ் ஸோ வில் சர்வ் as the cornerstone for advancing ICET. ஓகேவா? ஸோ ஃபோக்கஸிங் ஆன் டெக்னாலஜி லீடர்ஷிப் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் கோஆப்ரேஷன். US அண்ட் இந்தியன் கவர்மெண்ட்ஸ் ஹேவ் அலோகேட்டட். ஸோ யூஎஸும் இந்தியாவும் சேர்ந்து எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க? 1.2 million. ஓகேவா? இன் சீட் ஃபண்டிங் அண்டர் த இண்டெக்ஸ் எக்ஸ் டு சப்போர்ட் ஜாயிண்ட் சேலஞ்சஸ் அண்ட் இனோவேஷன். ஸோ இந்த இண்டெக்ஸ் எக்ஸ் இஸ் நத்திங் பட் இந்தியா US செமிகண்டக்டரோட அந்த இந்த விஷயங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் எக்ஸ் அப்படின்றது சொல்கிறது. அண்ட் இதுக்கான ஒரு அமௌண்ட் அலோகேட் பண்ணது 1.2 million. கண்டிப்பாக இது கேட்பாங்க. இண்டெக்ஸ் எக்ஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸும் இந்தியாவும் சேர்ந்து எவ்வளோ அலோகேட் பண்ணாங்க அப்படின்றது கேட்பாங்க. ஸோ மறக்காமல் இதை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த சிப்ஸ் ஆக்ட்டுமே ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இந்தியா UAE சைன் கீ அக்ரிமெண்ட்ஸ் டு பூஸ்ட் எனர்ஜி கோஆப்ரேஷன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா முன்ன பார்த்தல இந்தியா ஜப்பான் அதே மாதிரி இது இந்தியா UAE. ஸோ இவங்க வந்து எதுக்குன்னா 5 அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களாம். ஸோ ஏன்னா இப்போ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அங்கே போனார்ல, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா UAE ஒரு 5 இதில் 5 அக்ரிமெண்ட் எதுக்காகனா எனர்ஜி செக்டாருக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? சிம்பிள், ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை. இதில் என்னன்னா அவங்க அபுதாபி நேஷ்னல் ஆயில் இருக்காங்களே அவங்க நமக்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் மூலமா நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா 1 million tons ஆஃப் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் வந்து 15 இயர்ஸ்க்கு நமக்கு தருவாங்க. ஓகேவா? சிம்பிள். அதாவது ஆட்னாக் வந்து ஆட்னாக்கும் ஐஓசியும் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அதில் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், என்ன கிடைக்கும்னா 1 million tons ஆஃப் LNG கிடைக்கும். ஓகேவா? லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ மற்றது ஜஸ்ட் யூ கோ த்ரூ ஒன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ சவுத் இந்தியா செக்யூர்ஸ் 40% ஷேர் இன் NIRF டாப் 25 ரேங்கிங்ஸ் ஃபார் லாஸ்ட் 5 years. ஸோ இது ஒரு டேட்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த 5 வருஷத்தில் இந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் இருக்குல்ல அதில் 40% ஷேர், அதாவது
டாப் 25 ரேங்கிங்ஸில் இந்த நேஷ்னல் இன்ஸ்டியூட் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க்கில் டாப் 25 இருக்குல்ல, அந்த டாப் 25ல 40% யார் வந்திருக்காங்கன்னா சவுத் இந்தியா அதில் பிளேஸ் பண்ணிருக்காங்க. லைக் எப்படின்னா ஐஐடி மெட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே டாப் இடத்துல வரும். அப்புறம் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐஐஎஸ்சி பெங்களூரு, ஸோ இவங்க வராங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸ் தான் என்னது இந்த டாப் 25ல 40% இவங்க இருக்காங்க அப்படின்றத அந்த டேட்டா வந்து ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ் அப்படின்றத சொல்லுது. லாஸ்ட் 5 இயர்ஸில் இப்படி இருக்காங்கன்னு சொல்லுது. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிடிஎஃப்ல இருக்கும், மறக்காம இதை பாருங்கள். ஸோ சவுத் இந்தியன் institutions have consistently secured a significant portion of the top 25 spots in the National Institutional Ranking Framework for the past 5 years. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் 40%, 25 ஸ்பாட்ஸில் 40% யார் இருந்திருக்காங்க? சவுத் இந்தியன் தான். ஸோ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா இருந்திருக்காங்க. ஸோ இன் 2024 NIRF ranking, தமிழ்நாடு has 6 institutions in the top 25 followed by 5 from Delhi. தமிழ்நாடு has averaged 5 to 6 institutions in the top 25 from 2022-2024. அதாவது 2024 NIRF ரேங்கிங்கில் 6 இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் 25 இருந்திருக்கான். அதே மாதிரி 2020 24 வரைக்கும் பார்க்கும்போது ஆவரேஜாக தமிழ்நாடுலேருந்து பார்த்தீங்கன்னா 5 இல்லைன்னா 6 இன்ஸ்டியூஷன் எப்பயுமே அந்த டாப் 25 வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா IITs, IISCs இவங்களாம் வராங்க. ஸோ IIT மெட்ராஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பொசிஷன் வந்து கடந்த 6 வருஷமாக ஃப்ரம் 2019 அது வந்துட்டே இருக்கு இந்த NIRF ரேங்கிங்கில். IISc பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபன் செகண்ட் பிளேஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த நோட்டபிள் நியூஸ். அதே மாதிரி இப்போ NIRF ரேங்கிங் 2024ல் டாப் 5 பிளேசஸ் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. ஓகேங்களா? எஸ், யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஸோ வேலவன் செந்தில்குமார் வின்ஸ் ACE சேலஞ்சர் டூர். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இது என்னன்னா ACE சேலஞ்சர் டூர். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்குவாஷ் பிளேயர், இவர் டாப் சீடர் இந்தியன் ஸ்குவாஷ் பிளேயர் வேலவன் செந்தில்குமார். இவர் இப்போ ACE அதாவது ஏஸ் சேலஞ்சர் டூரை வந்து வின் பண்ணியிருக்காரு. இவர் யாரை டிஃபீட் பண்ணியிருக்காருன்னா நூர் ஆஃப் பாகிஸ்தானை டிஃபீட் பண்ணி இவர் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ இந்தியன் டீம் டாப்ஸ் மெடல் டேலி அட் வேர்ல்டு டெஃப் ஷூட்டிங். ஸோ வேர்ல்டு டெஃப் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் நடந்துச்சுல, அதில் 21 மெடல் வாங்கி இந்தியா டாப்பில் இருக்குது. ஸோ பேராலிம்பிக்கில் இந்தியா வந்து எத்தனாவது ரேங்கிங்கில் இருக்காங்க? 18th ரேங்கிங் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் எத்தனை மெடல் வாங்கினாங்க? 29 மெடல்ஸ் வாங்கினாங்க. இதில் இந்த வேர்ல்டு டெஃப் ஷூட்டிங்கில் வந்து 21 மெடல்ஸ் வாங்கி ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஓகேவா? அண்ட் இதில் வந்து இந்த பேராலிம்பிக்ஸில் யார் ஃபஸ்ட்டு பிளேஸ் மெடல் டைலில் யார் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட். ஸோ இந்தியா மொத்தம் பார்த்தீங்கன்னா 21 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 7 கோல்டு, 7 சில்வர், 7 பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அட் த செகண்ட் வேர்ல்டு டெஃப் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் ஹெல்ட் இன் ஹேன்ஓவர், ஜெர்மனி. ஓகேவா? நெக்ஸ்ட், இதில் வந்து இந்தியா டாப்டு, உக்ரைன் செகண்ட், தேர்ட் வந்து ஜெர்மனி இருக்காங்க. நெக்ஸ்ட், ஸோ நேஷனல் ஃபாரஸ்ட் மார்ட்டியர்ஸ் டே செப்டம்பர் 11. ஸோ அதாவது காடுகள் அழிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக போராடி அதுக்காக இவங்க கொல்லப்பட்டவங்க, அதாவது மார்ட்டியர்ஸ்னாலே பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டவங்க தான். ஸோ அந்த காடெலாம் அழிக்கக்கூடாது அப்படின்ட்டு போராட்டம் பண்ணி அதை பாதுகாக்கணும்னு நினச்சி அதனால கொல்லப்பட்டவங்களுக்கான நினைவு நாளாக தான் இந்த நேஷனல் ஃபாரஸ்ட் மார்ட்டியர்ஸ் டே அப்படின்றது செலிப்ரேட் அப்சர்வ் பண்ணப்படுது. இது செப்டம்பர் 11 வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ நேஷனல் ஃபாரஸ்ட் மார்ட்டியர்ஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆனுவலி ஆன் செப்டம்பர் 11. ஸோ இது எதுக்கான இந்த டேவோட சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா கெஜ்ராலி மசாக்கர் ஆஃப் 1730. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெஜ்ரி ட்ரீஸ் அப்படின்னு ஒரு ட்ரீஸ் இருக்குது. இது வந்து ஒரு 363 மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்களா, இந்த பிஷ்னோய் கம்யூனிட்டியிலேருந்து இருக்கக்கூடிய 363 மெம்பர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மர்வார் கிங்டமில், அதாவது மர்வார் கிங்டமில் இருந்த பிஷோனி கம்யூனிட்டியிலேருந்து 363 மெம்பர்ஸ் இந்த கெஜ்ரி ட்ரீயை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா மகாராஜா அபாய் சிங் ரத்தோர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெஜ்ரி ட்ரீஸை வெட்ட சொல்லியிருந்திருக்காரு. இல்லை வெட்டக்கூடாது அப்படின்னு இவங்க ப்ரொடெக்ட் பண்ண போய் இவங்களுமே கொண்டு இருக்காங்க. ஸோ அதனால அதுக்கு பேர் தான் இந்த கெஜ்ரிலி மசாக்கர் ஆஃப் 1930. இந்த டேவை கமமரேட் பண்ணுறது இந்த நேஷனல் ஃபாரஸ்ட் மார்ட்டியர்ஸ் டே அப்படின்றத அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஒன் ஆஃப் த நோட்டபிள் அண்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஓகேவா? எஸ். ஸோ எஸ் கைஸ், இதோட பார்த்தீங்கன்னா நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோஸை கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. ஏன்னா தீஸ் ஆர் ஆல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாம்ஸ். ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, பாய்.